சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா என்ன வைக்கலாம்? சிரமம் இல்லாத வாழ்க்கை, சிறப்பான வாழ்வாதாரம் அப்படிங்கிறத வைக்கலாம். ஏன்னா நிறைய சிரமங்களை சந்திச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட காலமாக மேச ராசிக்காரங்க எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தையும் பிரச்சனையும் சந்திச்சாங்களோ அதுக்கு நிகராக சந்தித்தவர்கள் தான் நீங்க. சிரமம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அந்த சிரமத்துல எவ்வளவு போராட்டம் இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு அழுத்தங்கள் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஏன்னா நீங்க அவ்வளவு அழுத்தங்களை சந்திச்சுக்கிறீங்க. அந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான கேதுவே கிட்டத்தட்ட 2025 மே மாசத்துல இருந்து ராசிக்குள்ள வந்துட்டார். அப்ப வாழ்க்கையில நிறைய அழுத்தங்களுடன், நிறைய போராட்டத்துடன், நிறைய சிரமங்களை நீங்க சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா உறுதியாக 2026 ஜனவரி முதல் நிறைய நல்ல மாற்றங்களை நீங்க உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உறுதியாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எடுத்தா, சிம்மராசி நண்பர்களாகிய உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. இருக்கிற பணத்தெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்து உதவணுமோ எல்லாத்துக்கும் கொடுத்து உதவிட்டு நீங்க உங்களுடைய பண தேவைக்காக இப்ப யோசிக்கிறீங்க. சிக்கனமாயிருன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஒரு ஒளி ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஏன் நீ காசை தேவையில்லாம நிறைய செலவழிக்கிற அப்படின்னு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட காலமாக சிம்ம ராசிக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு இன்டியூஷன் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா நீங்க அதெல்லாம் கேர் பண்ணாம இந்த அவங்களுக்கு தானே உதவி செய்யறோம், இவங்க நமக்கு வேண்டியவங்க தானே, இது நம்மளுடைய உறவு தானே, இது நம்மளுடைய நட்பு தானே அப்படின்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தாராளமாக உதவி செய்வீங்க. அந்த உதவி இப்ப உங்களுக்கு நன்மையை கொடுக்குதானா? இப்ப நிறைய கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுல இருந்து ரிலீஸ் ஆக போறீங்க. நிறைய மாற்றங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நிறைய முன்னேற்றங்களை சந்திக்க போறீங்க. அதே போல சிம்ம ராசி அன்பர்கள் குடும்பத்தில் உறுதியாக இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாசத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் உண்டு. ஏன்னா இந்த வருடத்தை 2 பகுதியா பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜூன் மாசம் வரையும் ஒரு கான்செப்டும், ஜூன் மாசத்துக்கு பிறகு ஒரு கான்செப்டும். ஓகேவா? அப்ப ஜூன் மாசம் வரையும் சிம்மராசி என்பர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு வரன் பார்க்கறது, அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா உறுதியா அமையும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலதான் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்வதாக இருந்தா அதிகமா இருக்கு. ஓகே, உங்க சுய ஜாதகம் வேறு. ஆனா பொதுவாகவே சிம்மராசி என்பவர்களுக்கு நீங்க இருக்கிற பகுதியிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் வரன் அமையும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதே போல இன்னொரு விஷயம், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை மீளா பிரச்சனையா இருக்கு. இந்த கடன் சுமையிலிருந்து எப்ப மீள்வீங்க, இந்த வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து எப்ப மீள்வீங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கு. இந்த கடன் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், அல்லது குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனையா இருக்கட்டும், இந்த 3 விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காக இதை எடுத்திருப்பீங்களான்னா கண்டிப்பாக 80% கிடையாது. மற்றவங்களுடைய பிரச்சனையில போய் தலையிட்டு, மற்றவங்களுடைய பொருளாதார விஷயங்களை போய் நீங்க தலையிட்டு அவங்களுக்காக வாங்கி கொடுத்து உணர்ச்சிசப்பட்டு நீங்க செஞ்ச விஷயம் தான். உங்களை ஈஸியா உணர்ச்சிசப்பட வைக்கலாங்கிறத உங்களுடைய கூட இருக்கவங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா தனக்கு பிரச்சனையை விட மற்றவர்கள் பிரச்சனை மேல அதிகமா கவனம் செலுத்துவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்றாங்கன்னா உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணி ரொம்ப அப்படியே சார்ந்த குணமா பேசினா நீங்க இறங்கிடுவீங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சிருவீங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுட்டு அவங்க உங்களுக்கு அதாவது கரெக்டான நேரம் பார்த்து
தன்னோட காரியத்தை சாதிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு திரும்ப எப்படி தராம இருக்கணும் அப்படிங்கிற சூட்சுமத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்களை கொஞ்சம் சீண்டுனாங்கன்னா நீங்க உணர்ச்சப்பட்டு என்ன பண்ணுவீங்க? ஏய் தருவியா மாட்டியா? தரலைன்னா பாத்துக்கோ அப்படின்னு நீங்க உணர்ச்சப்படும் போது அதை எவிடன்ஸ் ஆக்கிட்டு நீ என்னை திட்டிட்ட, நீ என்னை தப்பா பேசிட்ட, நான் அதனால தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க உங்க மேல பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஸோ இதுல நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இது ஏன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னா, உறுதியாக இதை பார்க்கும்பொழுது மற்றவங்க சிம்மராசி என்பது இதை மாதிரி செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே ஒரு சொல்றது நடந்திருக்கு போலவே நம்மளும் இனிமேல் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு நல்ல ஒரு செயல்பாடு வருங்கிறதுனாலதான் கமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து உடல் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. மருத்துவ செலவுக்காக நிறைய செலவழிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த நிலையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. உறுதியாக மருத்துவ செலவுக்குள்ள பாதிப்பு தன்மை குறைய போகுது. ஜூன் மாசத்துக்கு மேல மருத்துவ செலவுக்குன்னு நீங்க அதிகமா செலவழிக்க தேவையே இல்லை, கவலைப்படவும் வேண்டியதில்லை. பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த 2025 செப்டம்பர் மாசத்திலிருந்து இந்த 2026 ஆரம்பம் வரையுமே, ஓகேவா, கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் வரையும் 2025 டிசம்பர் வரையும் வச்சுக்கோங்களேன், எண்டு வரையுமே ஒரு அழகிய மீன் இருக்குன்னா அந்த மீன் தண்ணி தொட்டிகளை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ரசனையா பார்க்கலாம், அப்படியே மகிழ்ச்சியா பார்ப்போம். அதே தரையில தூக்கி போட்டா அந்த மீன் எப்படி துடிக்கும், எவ்வளவு கஷ்டப்படுமோ அந்த வாழ்க்கை தான் இப்ப நீங்க வாழ்ந்துருக்கீங்க. துடிக்க வேண்டிய சூழ்நிலை. நல்ல பார்ட்னருக்காக, நல்ல உறவுகளுக்காக தன்னை தானே மெழுகுவத்தி போல் உருகி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்த நம்மளுடைய பூர நட்சத்திரக்காரர்கள் இப்ப நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க, நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கீங்க, மனசுக்குள்ள அழுத்தத்தோட இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும், கவலையப்பட வேண்டாம். ப்ரொஃபைட்டா சொல்றேன். ஓகேவா? ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை காட்டப்போகுது. அதாவது கத்தியை தீட்டதான் அதோட கூர்மை அதிகமாகும். இப்ப உங்களுடைய சிந்தனை எல்லாமே இப்ப யாரு கூட பேசணும், யாரு கூட பழகணும், யார் உண்மையா இருக்கா, யார் போலியா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது. நேர்மையானவங்க யாரு, போலியானவங்க யாருங்கிறத நீங்க ரியாலிட்டியா உணரக்கூடிய தன்மை, ரியாலிட்டியாக உங்களுடைய வாழ்க்கையில நேர்மையான விஷயங்களை இனிமே யார்கிட்ட எதிர்பார்க்கலாங்கிறத ஒரு தன்மையில உங்களை உணர வைக்கிறாங்க கூட இருக்கவங்க. சோ அப்ப இந்த 26க்கு அப்புறம் சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு. போராட்டம் இல்லாத மாற்றம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும். ஓகேவா? சோ அப்ப கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குது. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சிம்ம ராசியில யாரெல்லாம் காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, இவங்கெல்லாம் உண்மையானவங்க, இவங்கெல்லாம் நேர்மையானவங்க, இவங்க நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நீங்க யாரு மேல அதிகமாக பாசம் வச்சு லைஃப்ல ஏமாந்தீங்களோ அந்த லைஃப் விட்டு வெளியே வந்துருவீங்க. உங்களுடைய காதல் உண்மையான காதலா இருந்தால் வெற்றி பெறும். நீங்க உண்மையா காதல் பண்ணலாம், ஆப்போசிட் பார்ட்டி உண்மையான நபராக இருந்தா வெற்றி உண்டு. போலியான நபர்கள் இருந்தா அவங்ககிட்ட இருந்து விடுதலை, அது உறுதியா சொல்ல முடியும். அதுக்கடுத்து சிம்ம ராசியில யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்களோ அவங்களுடைய பதவி உயர்வு நிச்சயம். சிம்ம ராசிக்காரங்க இயற்கையாவே தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு பிரதிபலன் பார்க்காம வேலை பார்க்கிறவங்க. ஸோ இந்த வருடம் உங்களுடைய பதவி உயர்வு உறுதி செய்யப்படுகிறது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாக்கு ஸ்தானத்துல பிரச்சனை இருந்துச்சு. ஒரு வார்த்தைய நீங்க வந்து உண்மையாவே இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அதை பிடிச்சிட்டு உங்களை போராட வைக்க வேண்டிய சூழ்நிலை உங்க கூட இருக்கவங்க செஞ்சாங்க. நீ சொன்னேன்னு கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம். கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துக்கு மேல சிம்மராசி என்பவர்களுடைய குடும்ப உறவுகள் ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்பு, பிரிந்த உறவுகள் இணைவதற்கான வாய்ப்பு, நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் உறுதியா உண்டு. குழந்தை பாக்கியம் உறுதியாக நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு
கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தன்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசி நண்பர்கள் இந்த 2026ல நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், சிரமப்படாமல் இருக்கணும்னா, சிறப்பான வாழ்க்கை வாழணும்னா இந்த கவனத்தை மீண்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் முடிச்சு தரேன், என்னால முடியும். மேக்சிமம் ஜூன் மாசம் வரையும் நீங்க உங்களுக்காக வாழ கத்துக்கணும். யாராவது உங்கள்கிட்ட வந்து வாண்டடா வந்து அண்ணா எனக்கு ஒரு பிரச்சனை, அக்கா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இல்லை ஏதோ உங்க உறவுகளை வைத்து உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க தான் முடியும், உங்களால தான் முடியும் சொல்லி உங்களை எமோஷனல்ல கொண்டு போய் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்காங்கன்னா தயவு செய்து உணர்ச்சி வசப்படாதீங்க. ஓகேவா? நிதானமா யோசிங்க. இவங்க நம்மளை வந்து வாண்டடா கிணத்துக்குள்ள தள்ளி விட போறாங்களா, இல்லை கடலுக்குள்ள தள்ளி விட போறாங்களா அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க போய் வாண்டடா வாக்கு கொடுத்துட வேண்டாம். அப்படி கொடுத்தா லாக் ஆயிடும். அதே போல உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமாக கவனம் செலுத்தணும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா நீங்க அதற்கான ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு தான் பயணங்கள் போகணும். நைட்டு ட்ராவல் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவு ரிலாக்ஸா ட்ராவல் பண்ணுங்க. நீங்க வண்டி ஓட்டாதீங்க, கார் ஓட்ட வேண்டாம், பைக் ஓட்ட வேண்டாம் நைட் நேரத்துல. ஓகேவா? நைட் நேரத்துல நீங்கள் டிராவல் பண்ணுவதா இருந்தா கூட யாரையாச்சும் வண்டி ஓட்ட சொல்லி கூட உட்கார்ந்து போங்க. நீங்க வண்டி ஓட்டாம கூட சேர்ந்து அமர்ந்து போகும்போது அற்புதமான ஒரு பயணமாக இருக்கும். நீங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டத்தை படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். சரியா? இதெல்லாம் நீங்க கவனமா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் இந்த 2026ல மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த சொன்ன அத்தனை விஷயங்களும் சிறப்பாக சிரமம் இல்லாமல் உங்களிடம் வந்து அடைய வேண்டும் என நினைச்சால் ஃபர்ஸ்ட் விஷயம் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்யுங்க. ஸோ நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக சொல்லி பல சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிம்மராசிக்காரங்களை. அதுக்கு நம்ம சிம்மராசிக்காரங்களும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐயா கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்குங்கய்யா, நீங்கள் சொல்லிடுறீங்க, நாங்கள் போய் எங்கே போய் தரிசனம் பண்ணக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்குங்க, எங்களால் என்ன பண்ண தெரியலங்க. ஸோ கண்டிப்பாகங்க புரியுது. ஆனால் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்கள் லைஃப்பில் சூப்பராக இருக்கும். திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வந்து உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க, இமேஜாக வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஸ்பிளேல இமேஜாக கூட வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு அழுத்தமும் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ நீங்கள் முருகனை வந்து அவருடைய இமேஜ் வந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகனுடைய இமேஜ் நீங்கள் பார்க்கும்பொழுது ஏற்றமும் மாற்றமும் உறுதியாக உண்டு. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை வந்து தடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்னா உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல அல்லது உங்க ஊர் பக்கத்துல தெற்கு பார்த்து அமர்ந்த முருகன் கோவில் இருக்கான்னு மட்டும் பாருங்க. நீங்க தெற்கே அமர்ந்த முருகனை வந்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை சிம்ம ராசி என்பர்கள் உறுதியாக சிறப்பான விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய தன்மையும் முருகனுடைய அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20%, 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கும், உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி. நன்றி.